அவ என் ஃப்ரெண்டு. அவகிட்ட என்னால உண்மையை மறைக்க முடியாது. மேடம், உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு, எனக்கு அவங்க யாருன்னு தெரியுமா? யாரு? அவங்க என்னோட அத்தை. நான் ஏன் இங்க வந்து என்னோட அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்கேன்ற காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கோயில திறக்கணும், உங்க பையன் வந்து பரிகாரம் பண்ணி தாயா திறக்கணும். கூட்ட உடைச்சிட்டா நீ என்ன பெரியாளா? பரிகாரம் பூஜை பண்ணாம கோயில திறக்கவே கூடாது. இப்ப என்னங்க, என் தாய் மாமா 60 நாளுக்குள்ள குடும்பத்தோட வந்து இங்க பரிகாரத்தை செஞ்சு கோயில் கும்பாபிஷேகத்தை பண்ணணும், அவ்வளவுதானே? என் மாமா இங்க வருவாரு, இந்த பரிகார பூஜையை செய்வார், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? பிரிஞ்சு இருக்கிற 2 ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்து டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். இப்ப நீங்க போய் உண்மையை சொல்லிட்டா இவ்வளவு நாள் நான் எடுத்த முயற்சியெல்லாம் வீணா போயிடும். எங்க 2 ஃபேமிலியும் ஒன்று சேர முடியாமலே போயிடும். கவலைப்படாதீங்க. நீங்க யாருங்கிற விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேடம். இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரி, வரேன்.